ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிருக்கிறேன். தக்காளி பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா கீறாதீங்க, பச்சை மிளகா வந்து வாசனைக்கு தான். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் தக்காளி பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு புதினா போட்டு நல்லா வதக்குங்க. பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது தான். தயிர் ஊற்றிக்கோங்க. 10 ரூபா தயிரில் பாதி தயிர் ஊற்றிக்கோங்க. அப்புறம் குக்கரில் மட்டனை வேக வச்சுருக்கிறேன். ரொம்ப வெந்துருச்சு. இப்போ 2 வாரமாக நான் பிரியாணி செய்ய மட்டனை அதிகமாக வேக வைக்கிறேன். என்னென்னு தெரியலை, நானே தப்பு பண்ணுறேன். மட்டனை வந்து 3/4 வேக்காடு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மசாலாவில் போட்டு நல்லா வேக வைங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. இஞ்சி பூண்டு போட்டதுனால அடி பிடிக்கும். சீரக சம்பா அரிசி தான். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி தம் பிரியாணிக்கு. எனக்கு எப்போவுமே கரெக்டாக வரும். தண்ணி அளவுலாம் கரெக்டாக வரும். அப்புறம் தண்ணி எல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் தான் தம்மு வைக்கணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி லைட்டாக இருக்கலாம். 20 நிமிஷம் தம்மு வைக்கணும். சிம்மில் வச்சு வைங்க. எடுத்தால் பிரியாணி ரெடி. அன்றைக்கி மட்டனை ரொம்ப வேக வச்சுட்டேன். ஆனால் அந்த எலும்பு உள்ள கறி போகலை. ஆனால் எலும்பு உள்ளில் இருக்கிற ஊனெல்லாம் வெளியில் வந்துருச்சு. அந்தளவுக்கு வேக வச்சுட்டேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய்